கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளோட பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். அடியனை மறைங்க, கர்த்தர் வெளிப்படுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இருதயத்துக்குள்ளே அப்பா இன்னைக்குள்ள வசனம் எழுதப்பட வேண்டும். 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற கற்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு சொன்ன வார்த்தை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவை, பொறுமை தேவை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பொறுமை இருந்துச்சு. தேவனை விசுவாசித்தார். தேவனை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார், கீழ்ப்படிந்தார். ஈசாக்கை பலிகுடு அப்படின்னு சொன்ன உடனே புறப்பட்டு போனார். அதே போல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சொந்த தேசத்தோட்டு புறப்பட்டு வெளியில வந்தார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி சகலமும் அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும்போது, அவருக்கு பிரியமானபடி நாம் நம்முடைய வாழ்க்கை தொடங்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்கிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது என்கிறார். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்கிறார். இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதி செய்து கொண்டிருக்கிறோம். அநீதியான ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ள கூடாது. நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளுக்கு நமக்கு ஐக்கியம் கிடையாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவுக்குள் ஜெனிபிக்கப்பட்டவர்கள். பேலியாளுக்கு நமக்கும் இசைவு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே இயேசு ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம எல்லாருமே விசுவாசிகள். அவிசுவாசியுடனே பங்கு இருக்கக்கூடாது. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்கும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்படிலாம் நம்ம இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துல போய் தேவனை தொழுது கொள்ளும் போது விக்கிரக வழிபாடு உள்ள ஒரு சில ஜனங்களே இல்லைன்னா அவங்களோட சம்பந்தம் கலந்து கொள்ள கூடாது. இப்ப கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அநேக காரியங்களிலே கலப்பு, அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில கண்ணீர் வாழ்க்கையா மாறிவிடுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில புறப்பட்டு போ அப்படின்னாரு.
உடனே புறப்பட்டு போயிட்டாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாடு பிரகாரம் நம்ம வாழ்க்கையில அநீதியான ஜனங்கள் இருக்கிறாங்களா, இருளான ஜனங்கள் இருக்கிறாங்களா, பொய் சொல்லி பேலியால வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவிசுவாசியா இருக்கிறாங்களா, விக்கிரத்துல இருக்காங்களா, அந்த ஜனங்களை விட்டு புறப்பட்டு பிரிந்து போகும்போது நம்ம குடும்பத்தை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? நிச்சயமாகவே ஆசீர்வாதம் வேணுமா? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது? அநீதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது, இருளான காரியம் நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது, பொய்யான காரியம் நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது, அவிசுவாசியோடு நமக்கு பங்கு இருக்கக்கூடாது, நமக்குள்ளேயும் அவிசுவாசியான அந்த கேரக்டர் இருக்கக்கூடாது, விக்கிரக வழிபாடு, விக்கிரக பொருளாசை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா விக்கிரகத்துக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த இடத்துல விட்டு புறப்பட்டு போய் சொல்றாரோ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிடணும். முடிஞ்சு போச்சு. அப்பதான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன தர்ம யோசிக்கணும்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உங்களை சந்ததி ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன தர்ம வேணும்? பொறுமை. ஒண்ணும் இல்ல, ஒரு கல்யாணம் முடியுது, ஒரு பிள்ளை வேணும் எதிர்பார்க்கிறாங்க, 10 மாசமா பொறுத்துதான் ஆகணும். அதே போல தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எந்த காரியத்துக்காக கேட்கிறோம்? ஒரு பிள்ளை வேணும் சொல்லி கேட்கிறாங்க, 10 மாசம் பொறுத்தான் ஆகணும். ஒரு வீடு கட்டணும் சொல்லி கேட்கிறாங்க, முதல்ல பணம் வேணும், அப்புறம் இன்ஜினியர் வரணும், அப்புறம் வீடு கட்டணும். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 6 மாசம். அப்ப எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் உண்டு. சில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், தலைமுறை சாவை இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு செய்தி என்னன்னா, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நம்ம வாழ்க்கையில பழைய சுபாவமோ பழைய கேரக்டரோ எதுவுமே தொடரக்கூடாது. எல்லாவற்றிலிருந்து புறப்பட்டு பிரிந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நம்ம குடும்பத்திலும் அதே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் புதிய நாளில் இணைந்திருக்கிறாங்களோ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். புதிய நாளிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கிவிட்டும், உம்முடைய கிருபை இறங்கிவிட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்க ராஜா. இரவும் போலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை செய்யுங்க ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம், காண்டாமிருத்தது தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடக்கும் ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி எங்களோட உள்ளத்துல படிவிட்டும், எங்களோட இருதய மனக்கண்கள் தரங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ இயேசு நாமத்தினால வானம் திறவட்டும், சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி கர்த்தர் கொடுத்து ஆசிரியக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அப்படின்னு ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ விசேஷம் அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துல எல்லா தடைகளும் விலக்கி ஆசிரியங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உங்க பாதங்களை சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கூடந்து வழி நடத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து துதிகான மகிமை எல்லாம் உமருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. 9363064182 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.